ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம விஜிபி மெரைன் கிங்டம் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஃபுல் வாக் த்ரூவையும் பண்ணிடுவோம். ஸோ இங்கே நம்ம நிறையா பார்த்தோம், அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம போன உடனே நம்ம இதெல்லாம் பார்த்தோம், மெர்மெய்ட் ஷோலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இது பார்ட் 1, அடுத்தது பார்ட் 2. இங்கே நிறையாவே ஃபிஷ்ஷஸ் இருந்தது. கூட்டமும் அந்த அளவு இல்லை, ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வீக் டேஸில் வந்ததுனால கூட்டம் ஒன்றும் இல்லை. நிறையா ஷார்க்கு, வேறு ஸ்டிங்ரே எல்லாம் நிறையா இருந்தது. ஸோ நம்ம நடந்து போவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கன்னை ஷூட் பண்ணி விளாண்டுக்கலாம். அது மாதிரி இங்கே நிறையா செஞ்சுக்கலாம். இது நீங்கள் கடைசியில் வரும்போது இது இருக்கும். இப்போ எங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னா மெர்மெய்ட் ஷோ காமிக்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம அந்த டனலுக்குள்ளே தான் இருக்கோம். அந்த டனல் ரொம்ப பெருசாகவே இருந்தது. நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாகவும் நிறையா ஃபிஷ்ஷஸ் இருந்தது, பெருசாக ஷார்க்கு அது மாதிரியும் நிறையா ஃபிஷ்ஷஸ் இருந்தது. வேறு நம்ம நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம். அங்கே ராக்ஸு, கோரல் எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம போவோம். இதோ மேலே பாருங்கள், ஷார்க் போகுது, பெருசாக இருக்குது நல்லா. ஆனால் உள்ளே கொஞ்சம் ஸ்கூபா டைவர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போவோம். ஜெல்லி ஃபிஷ்ஷும் நிறையா ஃபிஷ்ஷஸ் இங்கே இருந்தது. எனக்கு பேர் கூட தெரில, அவ்வளோ ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. எல்லாமே இந்த சால்ட் வாட்டர் ஃபிஷ் தான். நான் சொன்ன மாதிரி டனல் பெருசாகவே இருந்தது. இங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைப் மாதிரி எடுத்து அதை க்ளீன் பண்ணலாங்க. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் வரும். ஸோ நம்ம போவோம். கொஞ்சம் இருட்டாக இருந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு பாருங்கள். ஸோ ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ் கலரில் ஒன்றும் இல்லை, அங்கே லைட்டில் வச்சுருந்ததுனால அப்படி இருந்தது. ஸோ இதெல்லாம் இது ப்ரான்ஸ், ஷ்ரிம்ப்பு எல்லாமே இருந்தது. அதே மாதிரி இங்கே ராக்கும் வச்சுருந்தாங்க. அந்த ராக்கில் தான் இருக்குது. ஸோ இதான் ஷார்க்கோட எக்கு உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நிறைய மீன்லாம் விட்டு வச்சுருக்காங்க. இது சும்மா நார்மல் டேங்க். நீங்கள் அந்த டனலை முடிச்சுட்டு வந்தால் தெரியும், இல்லை டனலுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துடும். இது வந்துட்டு இங்கே என்ன மீன் இருக்குன்னே தெரில, செனகல் மாதிரியே இருந்தது. இங்கே ஸ்டார் ஃபிஷ் பார்த்தோம். அடுத்தது நம்ம உள்ளே வந்துட்டோம். அதாவது எப்படின்னா கீழேருந்து மேலே வந்துட்டோம். இப்போ உள்ளே எல்லாமே தெரியுது பாருங்கள். இப்போ இதுக்குள்ளேயே நம்ம போகலாம். உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடலாம். ஸோ சில கிளிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தெரில. இப்போ போவோம் நம்ம. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அடியில் வந்திருக்கோம். அந்த சொன்னேன்ல கைஸ், அங்கே நீமோ ஃபிஷ்ஷு, இதோ அதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே இருந்தே பார்த்துக்கலாம். சிலதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது, சிலது அப்படியே ரியலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. உள்ளே வந்து நம்ம அதோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் பேஸ்ன்னு நினைக்கிறேன். இது பஃபர் ஃபிஷ், ஸ்டோன் ஃபிஷ் கை, சாரி. நிறையா பார்த்தோம் நம்ம. போவோம். நீங்கள் ஆனால் இங்கே நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு பவுல் மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் நிறையாவே இருந்தது. ஸோ இதில் சின்ன சின்னதாக ஃபிஷ்ஷு, டெட்லா அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போவோம்.
இங்கே நெட்டு போட்டு வச்சுருந்தாங்க உள்ளே தொடக்கூடாதுன்னு. அதே மாதிரி அது குதிக்கவும் செய்யும். இங்கே அப்படியே கொஞ்சம் ப்ரொஜெக்டர் போட்டு இங்கே அப்படியே ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருந்தது. உள்ளே நிறையா ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. அது ரியலாக இல்லை ரொம்ப பழசு இல்லை புதுசான்னு தெரில எனக்கு. இங்கே என்னமோ குட்டியாக வச்சுருந்தாங்க. அது மேலே ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வருது. இதோ அங்கே பாருங்கள் கைஸ், ஆக்சிஜன் எடுத்து அதான் சின்னதாக வச்சுருக்காங்க போல். ஸோ இங்கே ரூட்டோட பிரான்ச் எல்லாம் இருந்தது. இங்கே ஃபிஷ்ஷும் நிறையா இருந்தது. இங்கே என்ன ஃபிஷ்ஷு பஃபர்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம முடிய போகுது. ரிவர் ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்டார்கேஸ் ஏறி மேலே போக வேண்டியதான். ஸோ இதோடய பார்ட் 1 முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட அரப்பைமா இருக்குது, அரோனா இருக்குது. நம்ம அரப்பைமா அதெல்லாமும் பார்த்தோம். இது வந்துட்டு ஜெயண்ட் கௌரா மீன் நினைக்கிறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே கோயெல்லாம் இருந்தது. இங்கே அவங்களே ஃபீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது, தொடவும் கூடாது. ஸோ இங்கே சிச்லிட் வெரைட்டியில் நிறையா இருந்தது. ஸோ இது என்னான்னு சரியாக தெரில. அங்கே அதே மாதிரி டேட்டூ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே சைடில் டேட்டூ போட்டாங்க. அங்கே ஃப்ரீயாகவே போடுறாங்க டேட்டூலாம். மெரெயின் டேட்டூ அது மாதிரி போடுறாங்க. ஸோ இது என்னதுன்னே தெரில, ஃப்ளவரானு நினைக்கிறேன், இல்லை சிச்லிடாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அரப்பைமானு. அங்கே அலிகேட்டர் காரும் இருக்குது. ஜெயண்ட் அலிகேட்டர் காரு, கோல்டன் அலிகேட்டர் கார்லாம். ஸோ இதுதான் இப்போ ரிவர் ஃபிஷ்ஷஸ். ஸோ இங்கே கிளியும் வச்சுருந்தாங்க. இப்போ இது வந்துட்டு என்னான்னு தெரில. இங்கே கிளி வச்சுருந்தாங்க. நம்மளோட கிளி மாதிரியே இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது அந்த டனலோட ஒரு ப்ரிவியூ தான். போவோம். ஆனால் அந்த டனலில் நிஜமாகவே இந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். வந்தால் அது செம்ம ஒர்த்து. ஸோ வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது நம்ம அடியில் டனலில் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அங்கே வாட்டர் ஃபால் இருக்குது. நம்ம அந்த டனல்லே போயிட்டோம். ஓகே, வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.